இந்த டேஸ்டியான தக்காளி ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க. ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் வேணாம் அப்படிங்கிறவங்க எண்ணெய் ஊற்றாமலே இந்த மாதிரி தேவையான அளவு எக் எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எக்கெல்லாம் உள்ளே ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து முட்டை பொடி மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி கலந்து விடுவீங்களே, அந்த மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலக்கி இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பதமும் கிடையாது, நல்லா இப்படி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு பவுல்லையோ இல்லை பிளேட்லையோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த முட்டையை ரெடியாக. ஸோ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து இப்பையும் போடலாம், லாஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இடித்து சேர்த்திக்கிட்டோம். உரலில் வந்துட்டு இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்தா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ பேஸ்ட்டாக தனியாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டை வந்து உரலில் தட்டி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரல்னு இல்லை, ஏதாவது அம்மிக்கல் ஆட்டுகள் இருந்தால் கூட லைட்டாக நச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்துக்கூடையே இந்த மாதிரி தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கோங்க. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க. ரொம்ப தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா புளி ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் புளி சாப்பிட்ற மாதிரியே ஆயிரும். அதனால் ஒரு தக்காளி ஹாஃப் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. என்னடா தக்காளி ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்த்துறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இந்த ஒரு தக்காளியே எனாஃப் இதுக்கு. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கும், நல்லா வேக ஆரம்பிச்சிடும் உப்பு சேர்த்திங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இந்த தக்காளியும் வெங்காயமும் வேகிறதுக்காக நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஈஸியான ப்ராசஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது நல்லா வேகட்டும். இப்படி பார்த்திங்கன்னா சாஸ் ஃபார்மேட்டுக்கு வெந்து வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா கேரட்டையும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை கொடை மிளகாயும் சேர்த்திக்கலாம். பர்சனலாக சொல்லணுன்னா இந்த காய்கறி தான் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதனால் நாங்கள் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ்லாம் வந்து கொஞ்சம் மஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ அதனால் இது மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். பீன்ஸு கேபேஜில் வேணுங்கிறவங்க வச்சுருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான், அதனால் இதை நாங்கள் சேர்த்திக்கிட்டோம். ஸோ நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நல்ல ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ் நான் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தனியாத்தூள் அண்ட் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்திக்கோங்க, இல்லைனா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துனா போதும். பிகாஸ் பிரியாணி மசாலா நம்ம சிக்கன் மசாலாலாம் கலக்கிறோம் இல்லையா, இதுலேயே தேவையான அளவு காரம் உள்ளுக்குள்ளே போட்டுருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க மிளகாய் பொடி, ஏன்னா ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட எல்லா ஸ்பைசஸும் ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி இந்த முட்டை மசால் மாதிரி. ஸோ இதை நீங்கள் உள்ளே கொட்டிக்கோங்க. முட்டை மட்டும். ஸோ இதை நல்லா உள்ளே கொட்டி இதை ஈவனாக நல்லா எல்லாத்துக்கூடையும் இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை எவ்வளோ வேணுமோ அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது சின்ன பொடியாக சின்னதாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நிறையா சேர்த்திக்கோங்க. இப்படி நல்லா ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சாதத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். வெள்ளை சாதம் வந்து நாங்கள் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எங்களுக்கு வந்து இதுவே போதுமானது. பொன்னியே ஓகேவாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதுவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்து பதமாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சாதம் வந்துட்டு நீங்கள் கையில் நல்லா ஃபஸ்ட்டே பிசைஞ்சு விட்டுட்டு உள்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வெள்ளையாக திட்டாக சாதம் அங்கங்கே கட்டியாக பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அவ்வளோதாங்க, நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சாதம் வந்து கட்டியாக இல்லாத அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி இந்த மிளகுத்தூளை தூவிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து மஸ்ட்டு. ஸோ அதனால் இது இல்லாமல் செய்ய முடியாது. மிளகுத்தூள் தூவுங்க, அதுதான் வந்து இந்த சாதத்துக்கு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருகாப்பில் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் டச் கொடுத்தாச்சு. மிளகுத்தூளும் இந்த கொத்தமல்லியும் தான் இந்த சாப்பாட்டை கம்ப்ளீட்டே பண்ணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான சுவையான தக்காளி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கொடுத்தா கூட வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள்.